பொதுவா வாழ்க்கையில தவறுகள் செய்யறது அது மனித இயல்பா தான் இருக்கு. எல்லாருமே தப்பு செய்றோம். ஏதோ ஒரு தவறு நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம ரிலேஷன்ஷிப்ப பொறுத்த மட்டும் தவறுகள் செய்யறது இயல்பு. ஆனா அத மன்னிக்கிறது, அதோட மறக்கிறது. இது எப்படி சரியா பண்றது? இது இல்லன்னா எவ்வளவு பிரச்சனைகள் வருது? எல்லாத்தையும் பார்க்கலாம். நாங்க அப்துல்லா ரிலேஷன்ஷிப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல பார்க்கலாம், விசிட் பண்ணி பாருங்க. நிறைய மோட்டிவேஷனான கண்டென்ட் குடுக்குறோம். இதுக்கு முதல் வீடியோஸ் பார்க்கலாம், பிளேலிஸ்ட் இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இருளை கிழிக்கும் மொழியாய் பிறந்தது இஸ்லாமிக் டிவி மீடியா. மாவடி பள்ளி மண்ணின் மனம் சொல்லும் நம் இஸ்லாமிக் டிவி மீடியா. 5 ஆண்டு கால கடும் உழைப்பு என்று 13,000 இதயங்களின் இணைப்பு. பொதுவா வாழ்க்கையில தவறுகள் செய்யும் போது அந்த தவறுகளை மன்னிக்கணுங்கிறது ஒரு படி. அடுத்தது மறக்கிறது. இதுக்கான முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நபியவங்க கூட தன்னுடைய சாட்சாவை கொலை செய்த அந்த மனிதரை மன்னிச்சாங்க. அப்படிங்கிறப்ப நாமளும் மன்னிக்கணும் நம்ம ரிலேஷன்ஷிப்ல நம்ம கூட இருக்கிறவங்கள. அப்ப மன்னிக்கிறது ஒரு பெரிய விஷயம், முக்கியமான விஷயம். மறக்கிறதும் முக்கியமான விஷயம். இதுக்கான 3 விஷயங்களை சொல்றேன். முதலாவது ஈகோ. ஈகோன்னா இதுதான்ல இந்த காலத்துல ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் எதுக்கு இவங்கள்ட்ட போய் பேசணும், இப்படியெல்லாம் இந்த ஈகோ தான் பெரிய பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கு. ஈகோ பத்தி வீடியோ பார்க்கலாம், இப்ப எந்த ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஈகோவும் ஒரு பெரிய பிரச்சனை. இந்த ஈகோவை இல்லாமாக்கி நம்ம உறவை பாதுகாக்கிறதுக்காக நாம போய் மன்னிப்பு கேட்கறது, அவங்க தப்பு செஞ்சாலும் அந்த தப்பை மன்னிச்சு மறக்கிறது, அவங்க தப்பு செய்யலைனாலும் நம்ம ரிலேஷன்ஷிப்புக்காக நாம போய் நான் தான் தப்பு செஞ்சேன், சரி என்ன மன்னிச்சிக்கோன்னு நாம மன்னிப்பு கேட்கறது. இந்த மன்னிப்பு கேட்கறதால ஏதாவது குறையுமா, இல்ல நம்ம வாழ்க்கையில ஏதாவது இழப்போமா அப்படின்னா இல்லைங்க. நம்ம தவறு செய்யாததுக்காக மன்னிப்பு கேட்டால் நம் வாழ்க்கையில் எதையும் இழப்பது கிடையாது. உறவை முறிந்து போகிறது. அந்த உறவை சேர்ப்பதற்காக ஒரு பொய் சொல்லலாம் என்று மார்க்கம் அனுமதி கொடுக்கிறது என்று சொன்னால் நாம் மன்னிப்பது தவறே இல்லை. நம் ரிலேஷன்ஷிப்புக்காக மன்னிப்பது. 2வது விஷயம் பெருமனம் கொள்ளுதல். பெருமனம் கொள்ளுதல் அப்படிங்கிற விஷயம் இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரப்ப மன்னிப்பு கேட்கறாங்க, சரி நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். சரி மன்னிச்சிட்டேன்ப்பா, சரி விட்டு மறந்துடுன்னு சொல்லிடுறோம். இன்னொரு பிரச்சனை வரப்ப போன முறை நீ இப்படி பண்ணதானே, அதையும் நான் மன்னிச்சுன்னு தானே, இப்போ நீ என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறியா? இதுதான் தவறு. மன்னிப்பு அது மறக்க வேண்டும், மனதிலே அந்த விடயம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகம் வைக்கணும். ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த மட்டும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு முக்கியமான விஷயம்தான் மறக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். பிரச்சனைகளை மன்னிக்கிறது, அதோட சேர்த்து மறக்கிறது. 3வது விஷயமா நான் சொல்ற விஷயம் இந்த வீடியோல இருந்து மன்னிக்கிறது, அதையும் தாண்டி மறக்கிறது. அடுத்தது குறை சொல்றதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. மன்னிச்சு மறந்து அந்த விஷயத்த வாழ்க்கையில அந்த சாப்டரே அப்படியோ க்ளோஸ் பண்ணணுங்க. அதுக்கு பிறகு அது இருக்கவே கூடாது, ஒரு நாளும் லைஃப்ல வரவே கூடாது. அதனால இந்த விஷயங்களை கவனத்தில் கொள்வோம். நபியவங்க கூட எவ்வளவோ விஷயங்களை மன்னிச்சிருக்காங்க, எவ்வளவு தவறுகளை எடுத்து மன்னிச்சு விட்டு போயிருக்காங்க. அப்ப நம்ம ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன வாய்த்தக்கங்கள், சின்ன சின்ன மனக்கசப்புகள், இது எல்லாத்தையுமே மன்னிச்சு மறந்து சந்தோஷமா வாழ்வோம். ஒரு விஷயத்த ஞாபகத்துல வைங்க, வாழ்க்கையில உங்க ரிலேஷன்ஷிப் இருக்கிறவங்க உறவோட நீங்க எப்பவுமே இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சில விஷயங்களை எக்ஸப்ட் பண்ணி வாழத்தான் வேணும். தூக்கி பிடிச்சிட்டு நிக்கிறது, இழுத்து பிடிச்சி தொங்குறது, இதெல்லாமே ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குறது. அதனால இந்த விஷயங்கள கடந்து போவோம், வாழ்க்கையில மன்னிப்போம், மறப்போம், லைஃப் சந்தோஷமா அழகா இருக்கும். இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். நான் அப்துல்லா.